வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேராயசி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அஃபிஷியலி பொக்கோசனால இருக்கின்ற தேவி ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். 809வது ஆலயமாக இந்த ஒரு ஆலயம் இந்த எல்லைக்கு மிக பழமையான ஆலயம். தற்பொழுது திருப்பணியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த எல்லைக்கு தானாகவே ஒரு நிலம் இருக்கு. ஆலயத்தை கொஞ்சம் பெரியதளவு கட்டணுமா. இங்க இருக்கிற எல்லா மக்கள்லாம் நல்ல வசதியோட இந்த நாகேஸ்வரி அம்மனை வலம் வருவாங்க. அம்பாளுக்கு சக்தி கரகம் மிக விசேஷமா நடத்துவாங்களாம். அதே நேரத்தில் நான் வர நேரம் பார்த்தோமா அந்த அம்பாளுக்கு ஆண்டு பூஜை ஒன்று செஞ்சுருந்தாங்க, ஹோமம் வளர்த்துருந்தாங்க. அதுலேயும் கொஞ்ச நேரம் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி என்னோட எல்லா குறிக்கோள் நான் ஜாவி முருகர் ஆலயத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. இருந்த போதும் இந்த அம்பாளை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடணும். ஏன்னா வர வச்சிருந்தாங்க. என்னோட வீட்டிலேருந்து 60 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்கிற இந்த அம்பாள் மண் எடுத்துட்டு திருப்பி ரிட்டர்னில் ஏறத்தில் ஒரு 120 கிலோமீட்டருக்கு நான் திருப்பியும் ஜாபிக்கு இறங்கணும். அதே நேரத்தில் இந்த எல்லையில் SJKT லாடாங் ஜாபி தமிழ் பள்ளிக்கு பின்புறமே ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. கோயில் தலைவர் வந்திருந்தாங்க. அந்த ஆலயத்தோட பெயர் அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம். லாடாங் ஜாபிக்கே தாய் கோயிலா இருக்கிற இந்த மகாமாரியம்மனுக்கு பூக்குழி திருவிழா நடத்துவாங்களாம். இந்த பூக்குழி திருவிழா மிக விசேஷமாக நடத்தப்படுவாங்களாம். பக்தர்கள் ஜனம் இடம் பத்தாத அளவுக்கு இருப்பாங்களாம். சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு பக்த பெருமக்கள் வந்துகிட்டே இருப்பாங்களாம். அம்மனை பாருங்க, குறைஞ்சது ஒரு 120 வருஷத்துக்கு முன்பு வச்ச சிலைகள் தான். இந்த அம்பாள் இந்த எல்லையில உக்காந்தவங்க இடத்த விட்டு மாறவே இல்லையா. இந்த எல்லை சுத்தி அம்பாளுக்கே சொந்தம் இருந்த போதும் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு. அது அம்பாளுக்கு தரதாக முடிவு எடுத்திருக்காங்க. அதை வாங்கறதுக்கு நிதி திரட்டும் பணியில இருக்காங்க. பக்த பெருமக்களே, நீங்க இந்த ஜாபி தோட்டத்தை சேர்ந்தவங்களா இல்ல இந்த ஜாபி தோட்டத்தை பத்தி தெரிஞ்சவங்களா, இந்த அம்பாளை வேண்டிட்டு போயிருந்தீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு தான் இந்த அழைப்பு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கையோ நன்கொடையோ இந்த மகாமாரியம்மன் ஆலயத்துக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க கொடுக்கலாம். இந்த எல்லை அம்பாளுக்கே சொந்தமாக்குறதுக்காக டெவலப்பர் ஒரு அளவுக்கு கெசட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நிதி பத்தாது குறையினால இந்த எல்லையை முழுமையாக காம்பவுண்ட் இழுத்து முடிக்க முடியல. நீங்க இந்த பதிவை பார்த்துருந்தீங்க, கண்டிப்பா முன் உங்களோட நன்கொடையோ காணிக்கையோ நீங்க செலுத்தலாம். இந்த வேலையில டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு. இதுதான் அந்த காம்பவுண்ட் சுத்தி இருக்கிறது தான் எல்லை. இந்த எல்லையெல்லாம் அம்பாளுக்கே சொந்தமாக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. எல்லை மண்ணாக பூக்குழி மண்ணை எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை கூட்டிட்டு அந்த தம்பிக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த எல்லைக்கு நான் புறப்பட போயிருந்தேன். அடுத்து நம்ம பார்க்க போறது 811வது ஆலயம், ஜாவி தோட்டம் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம், பினாங். அந்த தோட்டம் ஜாபி, இந்த தோட்டம் ஜாவி. 120 கிலோமீட்டர்ல இருக்கிற இந்த அம்பாளை நீங்க பாருங்க. அம்பாளுக்கே ஒரு விசேஷமான ஒரு பூஜைகளை செஞ்சு அழகாக வடிவமைச்சு திருப்பணியில இருக்காங்க இந்த அம்பாள். இந்த ஆலயமும் ஒரு நிதியை தேடிட்டு இருக்காங்க. நான் வரும்போது முருகரோட பெருநாள்ல இவங்க கோவிலோட செங்கல் 21 ரிங்கேட் சொல்லி வித்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆலயத்துக்கும் நீங்க நன்கொடை கொடுக்கலாம். இந்த செங்கல் வாங்கி நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அல்லது நீங்களே முன் இந்த ஆலயத்துக்கு என்னென்ன தேவை இருக்கு அதுல நீங்களும் பங்கெடுத்துக்கலாம். இந்த ஆலய நிர்வாகம் ரொம்ப காலமாக பக்தர் பெருமக்கள் கிட்டேருந்து உதவிகளை நாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த காம்பவுண்டை சேர்ந்தவங்களா, இந்த ஏரியாவை சேர்ந்தவங்களா, இல்லை இந்த அம்பாளை நீங்க பார்த்துருந்துப்பீங்க. இந்த அம்பாளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்து நம்மளோட கோயிலை நாமளே பராமரிச்சுக்குவோம், நம்மளே காப்பாற்றிக்குவோம். வேறு யாரையும் நாட வேணாம், நம்ம இனமே போதும், நம்ம கோயிலை நம்ம பராமரிச்சுக்கலாம். இந்த ஆலயத்தை ஒட்டி இன்னொரு எல்லைக்கு போயிருந்த 812வது ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ அன்னை அரகாசியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தோட பேரே மிகப்பெரிய விசேஷம். நான் வரும்போது திருக்காப்பு போட்ட வசி என்னால் ஆலயத்துக்குள்ளே போற முடியல. பட் ஆலயம் எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அம்பாள் எப்படி இருக்காங்க என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னு ஒரு வருத்தம் தான். அடுத்த முறை பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த அம்மா சொல்கிற விஷயத்த கேளுங்க. இந்த ஊரில் அவங்க பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அரை காசை கொடுத்து தான் இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ஊர் மண் எடுத்து வரும்போது அரை காசாக கொண்டு வந்தாங்க. இங்கே வச்சு தான் வழிபட்டு இருந்தாங்க. எத்தனை வருஷம் அம்மனா இருப்பாங்க? உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை வருஷம் இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல 60-70 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு 70 வயசு. எத்தனை வயசுல வரீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 12-13 வயசுக்கு அப்போ பாட்டி. நீங்க இங்கே இருந்தோம் பாட்டி வீட்டுக்கு வர்ற மாதிரி அப்போ.
தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது அரகாசு என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அரகாசு தான் இந்த அம்மனாக கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு வழிபட்டு வந்திருக்காங்களாம். இன்னமும் இந்த ஆலயத்தை வச்சு பராமரிச்சிட்டு வராங்க. இந்த ஆலயத்தை பராமரிக்கிறதே எக்ஸ் நேஷனல் ஃபுட்பால் பிளேயர். ஸோ அந்த ஐயா கிட்டேருந்து அனுமதி கேட்டுட்டு ஒரு பொடி மண் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஐயா வந்து இன்னொரு எல்லையை காமிச்சிருந்தாரு. இங்கே தான் வந்து ஆத்தாங்கரையா முருகர் ஆலயத்துக்கும் அம்பாள் ஆலயத்துக்கும் ஆத்தாங்கரையா வச்சுருக்காங்களாம். இந்த ஆலயத்தோட பேர் ஓம் நொண்டி முனீஸ்வரர் ஆலயம். என்னோட கனவு வந்து நிறைவேறிடுச்சு சொல்லலாம். நொண்டி முனியாண்டியை பார்க்கணும், நொண்டி முனீஸ்வரரை பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். அது இந்த எல்லையில் வந்து நடந்துருச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற ஒரு ஆலயத்தோட பேர் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஆலயத்துக்கு சார்ந்து இருக்கிறவங்க, அதாவது நொண்டி முனீஸ்வரர் குலசாமியாக வச்சு வழிபடுறவங்க, உங்களோட ஆலயம் இங்கே இருக்குது, ஜாபி எல்லைக்கு வந்தீங்கன்னா இந்த பேரை சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க இந்த ஆலயத்தை வந்து காட்டுவாங்க. இந்த ஆலயத்து பின்புறத்திலே வந்து ஒரு சிவலிங்க வழிபாடும் இருக்குது. ஐயா சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ அழகாக இருந்தார், அவ்வளோ விசேஷமாக இருந்தார். அது மட்டும் இல்லை, அம்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அழகாக இருந்தாங்க, கம்பீரமாக இருந்தாங்க. இந்த வேலை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு எந்த கோயிலை பார்க்க போகிறேன்னு செக் அவுட் பண்ணுங்கள்.